Take heed that you do not be deceived. First week. ஜாக்கிரதையாயிருங்கள், ஒருவர் உங்களை வஞ்சியாதபடிக்கு. இரண்டாவது வாரம், விழித்திருங்கள், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளில் வருகிறார் என்று அறியாதபடினால் விழித்திருங்கள். Be watchful, for you do not know what hour your Lord is coming. Hallelujah. விழித்திருந்து சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது என்ன செய், சிறப்படுத்து. அப்புறம் அதுக்கு என்ன செய்யணும், எப்படி சிறப்படுத்தணும்? கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினைவு கூர்ந்து மனம் திரும்பி, நான் தான் உங்களுக்கு சொல்லணும், திரும்ப என்ன கேட்டீங்களோ செய்தியை அதை அலட்சியமாக கேட்டிருந்தா அதை என்ன செய், திரும்பவும் நினைவு கூர்ந்து மனம் திரும்பு. அல்லேலூயா. எல்லாம் மனது நிறையை கட்டி கொண்டு, அடுத்தது என்னது, மனது நிறையை கட்டி கொண்டு விளக்குகள் எரியும். மனது நிறை சத்தியத்தினால செல்ஃப் கண்ட்ரோல் என்று பார்த்தோம். இச்சை அடக்கம். மூன்றாவதாக சுயம். வஸ்திரத்தை கழட்டினேன், எப்படி உடுப்பேன்? இயேசு கிறிஸ்துவை கழட்டிட்டா என்னதான் இருக்குங்க, சுயம்தான் இருக்கும். அதனால சுயத்தை சிலுவையில் அறைந்து போட்டால் கண்டிப்பாக இருக்கலாம். அடுத்து என்ன பார்த்தீங்க, எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இப்படி வர இருக்கிற கண்ணியை போல ஒரு வலை போல வர இருக்கிற இந்த ஆபத்துகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிறுத்த நீங்கள் பாத்திரவான்களாகிறபடிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணி என்ன ஜெபிக்க சொல்றாரு? இவர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஆண்டவரே, வரப்போகிற கொடிய காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் தப்பி உமக்கு முன்பாக நிற்க எங்களை பாத்திரவான்களாய் மாற்றும் ஆண்டவரே என்று எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். விளங்குதா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்படி என்றால் நாம தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, வரப்போகிற இந்த காரியங்களுக்கெல்லாம் தப்பி அது ஜெபிக்கணும். மற்ற காரியங்களுக்கு இது வேணும் அது வேணும் ஜெபிக்க தெரியல. இந்த காரியத்துக்காக ஜெபித்து எப்பொழுதும் ஜெபிக்கணுமா, விழித்திருந்து ஜெபிக்கணும். விழித்திருந்தா சரீர பிரகாரமாக அல்ல, இந்த ஆபத்துகளுக்கு தானும் என் குடும்பத்தாரும் தப்பு வைக்கப்பட வேண்டுமே, நோவாவும் உங்கள் குடும்பத்தாரும் காக்கப்பட்டார் என்று விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. நீங்க தான் பொறுப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகினால இனி ரோமர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று அறிந்து நீங்கள் என்ன செய்யுங்க, இருளின் கிரியைகளை ஒழித்து விட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமர் புஸ்தகம் 13:11 நாம் பார்க்கிறோம். நித்திரையை விட்டு மகிமை உண்டாவதாக, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் நாம் மூன்றாவது ஒரு குறிப்பு நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலிருந்து. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44வது வசனம். மத்தேயு 24:44. அடுத்தவர்கள் வாசிங்க. நீங்கள் நினையாத நாளிகையில மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஆங்கிலத்தில் வாசிங்க. Therefore, you also be ready. For the Son of Man is coming. At an hour which you do not expect. Hallelujah. You also be ready or be prepared. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூன்றாவது நாள் சொல்றாரு, வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், விழித்திருங்கள். மூன்றாவதாக ஆயத்தமாயிருங்கள். Hallelujah. Be prepared, be prepared. Our God is a God who will always be God who is always என்ன சொல்றது, அவர் he always prepares things. Hallelujah. அவர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். எல்லாத்தையும் ரெடி பண்ணுகிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு தெரியும், அவர்கள் அன்பு கூறுவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவில்லை. கண்கள் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை, இதயத்தால் உணரவும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஆயத்தம் பண்ணுகிற தேவன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அவர் சொல்லுகிறார் 2வது வசனத்துல. அப்படி இல்லாததான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அல்லேலூயா. அவர் எல்லா ஆயத்தத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாம இங்க ஆயத்தம் பண்ணாம இருக்க முடியுமா? ஆயத்தம் இல்லாமல் இருக்க முடியுமா? அல்லேலூயா. அங்க எல்லா ஆயத்தங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதை நாம் பார்க்க போகிறோம். கல்யாண விருந்து ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். எபிரேயர் புஸ்தகத்துல நாம் வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை குறித்து, எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? 16வது வசனத்துல அவன் விட்டு வந்த கானான் தேசத்தை விட அதிலும் மேன்மையான, எபிரேயர் 11:16, அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினான். அல்லேலூயா. முற்பிதாக்கள் விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட ஒய்க்கப்படுகிறதில்லை. அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினான். அல்லேலூயா. He prepared a city for them. அல்லேலூயா. இதுதான் நம்முடைய தேவன். நாம இவ்வளவு ஆயத்தங்கள் செய்த தேவன் நாம எப்படிதான் இருக்கணும் எதிர்பார்க்கிறாரு? ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆயத்தம் இல்லாமல் நாம் அங்கே போவது கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால சகலத்தையும் அவர் ஆயத்தம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. glory to God. அப்போ be prepared, be ready. யோவான் ஸ்நானகனை குறித்து வேதத்துல நாம் பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு வசனம் அங்கு உண்டு. Hallelujah, glory to God. நாம் எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்று நினைக்கிறேன். வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் லூக்கா 1:17. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான க்ஷணத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படிக்கு படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. 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 glory to God. இனி சோமலா அசரியா மதமதன் இருக்கிறதே கூடாது. அல்லேலூயா. இனி எழுவி கர்த்தருக்காக எல்லாம் செயல்படாது. இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் ஸ்நானனை குறித்து உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். ஆங்கிலத்தில் வாசிங்க. He will also go before him in the spirit and power of Elijah, and the spirit and power of Elijah, to turn the hearts of the fathers to the children and the disobedient to the wisdom of the just, to make ready a people. ரொம்ப விருப்பமான ஒரு வார்த்தை அது. to make ready a people prepared for the Lord. இதுதான் வாஞ்சியான ஒரு கர்த்தருடைய நம்முடைய வாஞ்சியாக இருக்க வேண்டும். to make ready a people prepared for God. அல்லேலூயா. உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்காக ஏதோ ஏதோ ஒரு திரள் கூட்டத்தை அல்ல, ஏதோ மந்தையான கூட்டங்களை கிறிஸ்தவர்கள் பெயரில் வைத்ததல்ல, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தமாக்கும்படிக்கு அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். அல்லேலூயா. உத்தமமான ஜனங்களை கர்த்தருக்கென்று ஆயத்தமாக்கும்படி, to make ready a people prepared for God. Amen. To make ready a people prepared for God. அதுதான் ஃபேக்டரி. சபைதான் என்னது? உற்பத்தி ஸ்தலம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சபையினுடைய தரிசனம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தரிசனத்தோடு இணைந்தா கர்த்தர் உங்களை உருவாக்குவார். ஹல்லேலூயா. அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். இன்னும் அவனை பத்தி சொல்லியிருக்கு. அதை பத்தி நமக்கு வேணாம். வழி இதுவே இல்லை நடவுகள் என்று கூப்பிடுகிற வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் என்று அவனுக்கு பேர். அவருக்கு முன்னே போய் அந்த சத்தத்தை இடுவான். இப்ப இதெல்லாம் எங்க வருது? அவருக்கு முன்னே, இயேசுக்கு முன்னே போகிறது. இயேசுனுடைய முதல் வருகையிலே, ஹல்லேலூயா, இயேசுவினுடைய முதல் வருகையில இங்க நாம் பார்க்கிறோம். இயேசு வருவதற்கு முன்பாக இயேசுக்கென்று ஜனங்களை இயேசுக்கு முன்பாக அவன் கடந்து சென்று, ஹல்லேலூயா, glory to God, வழி இதுவே என்று வழியை ஆயத்தம் பண்ணுகிறான். இயேசு வருவதற்கு முன்பாக இவன் அனுப்பப்பட்டவன். இயேசு வருவதற்கு முன்பாக ஜனங்களை என்ன செய்கிறானா? உத்தமமான ஜனத்தை ஆயத்தமாக்கும்படிக்கு அவருக்கு முன்னே நடக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப இயேசுனுடைய 2வது வருகை இருக்கிறது. இந்த இயேசுவின் 2வது வருகைக்கு முன்பாக அவருக்கு முன்பாக நடக்கக்கூடியவர்கள் தான் இந்த உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்தக்கூடிய சபையா இருக்கலாம், ஊழியரா இருக்கலாம், தெய்வ பிள்ளையா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், குடும்ப தலைவர்களா இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். சபையினுடைய விசேஷித்த தரிசனம், நோக்கம், சித்தம் எல்லாம், ஹல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தமாக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த தரிசனம் இல்லாமல் சபைகள் நடத்தப்படும் என்று சொன்னால் அங்கே ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஒரு போராட்டமும் இருக்காது. இங்கே நாம் பார்க்கிறோம், உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தமாக்கும்படிக்கு இதுதான் ஒரு சபையினுடைய தரிசனமாக, பாரமாக, ஒரு ஊழியர்களுடைய தரிசனமாக, பாரமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இதை சொன்னால் ஜனங்க வரமாட்டாங்க, அதை சொன்னால் கோபித்துக் கொள்வார்கள், இதை சொன்னால் என்று சொல்லி ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக சபை அல்ல, ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் சபை. ஆமென். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜனங்களை ஆயத்தமாக்க வேண்டும்? உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தமாக்கும்படிக்கு. கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாக சென்றவன் தான் யோவான் ஸ்நானகன். இப்பொழுது உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்காக ஆயத்தமாக்கும்படிக்கு அவருடைய வருகைக்கு முன்பாக நடத்துகிறவர்கள் தான் தெய்வ ஊழியர்களும் தேவ சபையுமாய் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தரிசனத்தோடு கூட ஒவ்வொரு விசுவாசியும் செயல்பட்டால் சபை மூலமாக பலனடையலாம். ஹல்லேலூயா. சபை மூலமாக கர்த்தருக்கென்று ஹல்லேலூயா அவருடைய ராஜ்யத்துக்கென்றும் வருகைக்கென்றும் ஆயத்தமாக்கக்கூடிய கூட்டத்தை அப்போ நீங்க யோசிக்கணும், நான் உத்தமமான ஒரு ஜனமாய் கர்த்தருக்கென்று ஆயத்தம் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகையினால நாம் அநேக காரியங்களை நாம் வாசிக்க நமக்கு நேரம் இருக்காது. ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து விட்டு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் எடுத்து நாம் வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல, ஹல்லேலூயா, glory to God, நாம் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லிவிட்டு மத்தேயு சுவிசேஷம் 25:10 வாசிக்கும். திறந்து அது மற்ற காரியங்களை வாசிக்கும். மத்தேயு 25:10. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஆங்கிலத்தில் வாசிக்கணும். While they went to buy, the bridegroom came. The bridegroom came. And those who were ready went in with him to the wedding. And the door was shut. Those who were ready went in with him to the wedding and the door was shut. ஆயத்தமானவங்க உள்ள போனா அதோட கதவு மூடப்படும். ஹல்லேலூயா. இவர்கள் யார்?
மணவாளன் வந்தார், யார் தான் போனது உள்ள? ஆயத்தமாய் இருந்தவர்கள் தான் உள்ளே போனார்கள். ஆயத்தமாய் இருந்தவர்கள் உள்ளே போன உடனே கதவு அடைக்கப்பட்டது. இவன் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் அழைத்தார். 120 வருஷம் அவன் பிரசங்கித்தான். யாரும் கேட்கிற மாதிரி தெரியல, மிருகங்கள் தான் கீழ்ப்படுது. அவன் கூப்பிட்ட குரலுக்கு வந்துச்சு. ஹல்லேலூயா. ஜோடி ஜோடியாய் அந்த பேழைக்குள்ளே இறங்கினது. நோவாவும் அந்த குடும்பமும் அந்த பேழைக்குள்ளே இறங்கினார்கள். பேழையின் கதவை கர்த்தர் அடைத்தார். ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிறவர்கள், ஆயத்தமா இருக்கிறவர்கள் கர்த்தரோட ராஜ்யத்துக்குள் போன உடனே இந்த உலகத்துல கிருபையின் காலம் அடைக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்கு நாம் பார்க்கிறோம். அது யாரை குறித்து? ஆயத்தமாயிருந்தவர்கள் உள்ளே பிரவேசித்தார்கள் என்றால் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். ஹல்லேலூயா. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. இங்க ஒரு அனுபவம், இங்க சம்பவத்தை பார்க்கிறோம். புத்தி உள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை, இதை குறித்து ஒரு செய்தியை நம்ம பார்த்திருக்கிறோம். தீவெட்டியை கொண்டு போனார்கள் என்று சொன்னால் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது என்று சொல்லி நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 27வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஆகினால கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவச்சனமே, மனுஷனுடைய ஆவி, ஹல்லேலூயா, நாம் எதை கொண்டு போக போறோம் கர்த்தருடைய வருகையில? இந்த உள்ளான மனுஷனாகிய இந்த ஆவி. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் கல்வாரி சிலுவையில மரிக்கும் போது, பிதாவே உடைய கைகளிலே நாவே ஒப்புவிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அந்த தீபம். பாட தீபத்துக்கு எண்ணெயை சீக்கிரம் ஊற்றும், திரியறியாமலே தீண்டியே ஏற்றும், பாவசோசங்கள் விலக்கி காருமா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் பார்க்கிறோம், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 10 கன்னிகைகள் புறப்பட்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் என்ன செய்தார்களாம்? கையில தீவெட்டியும் கொண்டு போனாங்க, எண்ணெயும் கொண்டு போனாங்க. புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்தாங்க? தீவெட்டியை கொண்டு போனாங்க, எண்ணெயை கொண்டு போல. எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்காங்க. எல்லாரும் பார்த்தா எல்லாரும் கன்னிகைகள் தான். ஹல்லேலூயா. எல்லார் கையிலும் தீவெட்டி இருந்ததுதான். எல்லாரும் நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான், நாங்களும் சபைக்கு போறவங்க தான். எங்களுக்குள்ளேயும் எங்க ஆவி தீவெட்டின செய்து எரிகிறது தான். ஹல்லேலூயா. எவ்வளவு நாள் எரியும்? எவ்வளவு காலம் எரியும்? கிறிஸ்துவுக்குள் அருமையான கவனி. 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். எண்ணெயை கொண்டு ஆவியை பராமரிக்க கவனிக்கணும். எண்ணெயை கொண்டு போகிறார்கள் என்று சொன்னால் they were attending to their inner man. Hallelujah. தங்களுடைய உள்ளான ஜீவியம், உள்ளான மனுஷன், ஓ ஹalleluya, உள்ளாக இருக்கிற அந்த ஆவியை பராமரிக்க கூடியவர்கள் தான் புத்தி உள்ளவர்கள். ஆமென். புத்தி இல்லாதவங்க ரட்சிக்கப்பட்டு ஓ சந்தோஷம் போகுது, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற அந்த கொஞ்சம் தீவெட்டியோட சந்தோஷமா ரட்சிப்புல இருக்கிற கொஞ்சம் ரட்சிப்பை காத்துக்கொள்றோம். ஆனால் புத்தி உள்ளவர்கள் யார் என்று சொன்னால் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. முடிவறிந்து நிலைத்திருக்க வேண்டும் என்கிற தரிசனம் உடையவர்கள். ஹல்லேலூயா. பாதி வழியில கோட்டை விட்டுற கூடாது என்கிற விழிப்புடையவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிப்பை பத்தி அநேகருக்கு தரிசனமே கிடையாது. இலவசமாக ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு போகிறோம், ஆனால் கேர்லெஸ் லிவிங்னால அந்த ரட்சிப்பு பாதிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பு இட்ஸ் அட் ஸ்டேக், ஆபத்துக்குரியதாக, ரட்சிப்பு கேள்விக்குரியதாக அல்லது ரட்சிப்பு இழக்கப்பட்டதாக பெயருக்கு கிறிஸ்தவர்களாக வாழக்கூடிய ஒரு பரிதாப நிலையிலே தள்ளப்படுகிறார். அவர்கள் தான் புத்தி இல்லாதவர்கள்.
ஹல்லேலூயா. இந்த புத்தி உள்ளவர்கள் அப்ப என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கிறதுக்கு என்ன தேவை? என்ன தேவை? புத்தி வேணும். என்ன வேணும்? உலகத்தை சொல்ற கத்தியை தீட்டாத, புத்தியை தீட்டு. புத்தியை மழுக்கி போட சாத்தானுக்கு இடம் கொடுக்காது. புத்தியை தீட்டு. நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்க ஞானேந்திரம் உடையவளாய் மாற வேத வசனத்தை, இதுதான் இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். ஹல்லேலூயா. இது உன் புத்தியை தீட்டும், ஷார்ப்பன் ஆக்கும். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை வாசித்து தியானிக்காதவங்க புத்தி மழுங்கி போகும். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய மழுங்கி போகும். ஆகினால் உன் புத்தி கூர்மையா இருக்க, புத்தி தெளிவா இருக்க. அதனாலதான் பிசாசானவன் ஏவாளுக்கு பேசும்போது அந்த பழத்தை காண்பிக்கும் போது அவளுக்கு எப்படி இருந்தது? அந்த பழம் பார்க்கும்போது புத்தியை தெளிவிக்கிறதா இருந்தா. ஜஸ்ட் தி ஆப்போசிட். ஹல்லேலூயா. தேவன் இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்லியிருந்தார். ஆனால் சர்ப்பம் பேசின உடனே அவளுடைய கண்களை புத்தியை தெளிவிக்கிறதாக இருந்தது என்று சொல்லி அவளுடைய உள்ளத்திலே அந்த மெசேஜ் உள்ள போகுது. ஹல்லேலூயா. இட் வாஸ் நாட் சோ தெளிவா இருந்த புத்தியை கெடுத்து போட்டது. அதுதான் கான்ட்ராரி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. 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 தெளிவா இருந்த புத்தி கெடுக்கப்பட்டு போயிடுச்சு. சத்தியம் எடுபட்டு போயிடுச்சு. சத்தியத்தை உணரக்கூடிய இருதயம் அவள் இடத்துல இல்ல, வஞ்சிக்கப்பட்டு போனா. தேவ பிள்ளைகளே, ஆனால் நமக்கோ 19ஆம் சங்கீதம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? ஓ ஹல்லேலூயா, glory to Jesus. தேனிலும் தெளித்தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தெளித்தேனிலும் மதுரமாக இருக்கிறது என்று சொல்லி ஹல்லேலூயா, glory to God. வேத வசனத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பொன்னிலும் மிகுந்த 10வது வசனம் சங்கீதம் 19:10 என்ன சொல்லப்பட்டிருக்கு? 19:7 வாசிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாக இருக்கிறது. ஏன்னா ஞானம் எங்கிருந்து வரும்? அவருடைய வார்த்தையை நீ வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க நீ ஞானியாய் விளங்குவாய். புத்தி உனக்கு வரும். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கும், மனக்கண்களை தெளிவிக்கும். கர்த்தருடைய உட்கருத்து, உள்ளான கருத்துக்களை, வெளிப்பாடுகளை கொடுக்கிறதாக இருக்கும் வேத வசனத்தை. அதனாலதான் தியானிங்க தியானிங்க தியானிங்கன்னு கெஞ்சுறோம். ஹல்லேலூயா. அது அந்நிய காரியமா நினைக்காத. வேதத்தை தியானிக்கிறத விட்டுட்டுனா பொய்ய விசுவாசிக்க ஆரம்பிச்சிடுவ, அது மாயையில கொண்டு போகப்படுவ. ஓ மயக்கத்துல கடப்ப. இன்னைக்கு அநேக விசுவாசி கிறிஸ்தவங்க மாயையிலும் மயக்கத்திலும் இருக்கிறது. விசுவாசம் கொடுக்குற மயக்கோ, உன்னை போல உண்டோ அதை போல உண்டோ என்று தாலாட்டு பாடி வேத வசனத்துக்கு கண்களை ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால வேதம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. இந்த கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, glory to Jesus. வேத வசனம் கர்த்தருடைய கற்பனைகள். யோபு இன்னுமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, glory to God. எது புத்தி? புத்தி எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, யோபின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா 28வது வசனம். மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. ஹல்லேலூயா. ஆங்கிலத்துல வாசிங்க. And to man he said, behold, the fear of the Lord, that is wisdom, and to depart from evil is understanding. இந்த புத்தி உள்ள ஸ்திரீகள் அப்ப கர்த்தருடைய நல்ல கவனிக்கணும். உள்ளான மனுஷனை பராமரிக்க, உன் ஆவியை பராமரிக்க உனக்கு தேவை புத்தி, ஞானம். அதை எங்கே கண்டடைகிறார்? வேத வசனத்திலே கண்டடைகிறார். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்க வாசிக்க உனக்குள்ள இருக்க இருள் நீங்கும், அந்தகாரம் நீங்கும். சத்தியத்தை சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்.
சகலவித இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையை பெறுவீர்கள். மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துக்கு போவோம். என்ன செய்தார்களாம் இந்த புத்தியுள்ள ஸ்திரீகள்? வாசிங்க. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு தங்கள் பாத்திரங்களையும் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர, 5வது வசனம் வாசிங்க. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். They all slumbered. Hallelujah. எல்லாரும் தூங்கிட்டாங்க. மணவாளன் வர தாமதித்த போது நான் யோசித்து பார்த்தேன், எல்லாரும் எப்படி தூங்கினாங்க? புத்தி இல்லாதவங்களும் தூங்கினாங்க, புத்தி உள்ளவங்களும் தூங்கினாங்க. அப்படின்னு யோசித்த போது இன்னொரு காரியம் ஞாபகம். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து நான் யோசிக்கும் போது, அந்த நாளை குறித்து அவர் சிலுவையில் அறையப்பட்ட நாள் எப்படிப்பட்ட நாளா இருந்ததா? ஓய்வு நாளுக்கு முந்தின நாளும் ஆயத்த நாளுமா இருந்தது. உங்களுக்கு எவ்வளவு தூரம் இவருக்கு கிராஃபிட்டு தெரியல. ஓய்வு நாளுக்கு முந்தின நாளும் அது வேண்டாம் வாசிங்க. ஹல்லேலூயா, glory to God. மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15:42 வசனம். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்தமா இருந்தபடியால் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் எப்படிப்பட்ட நாள்? ஆயத்த நாள். ஹல்லேலூயா. மத்தேயு யூதருடைய ஓய்வு நாள் சனிக்கிழமை. அதுக்கு முந்தின நாள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். நடுவுல ஓய்வு நாள். 3வது நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. நான் இப்படி அதை கனெக்ட் பண்ணேன். அப்போ புத்தியுள்ள ஸ்திரீகள், புத்தி இல்லாத ஸ்திரீகள் எல்லாரும் அவருக்கு, அந்த முந்தின வசனம் சொல்லுது, அவரை எதிர்கொண்டு அழைக்க போனார். Amen. They went forward to receive him. அப்படிதானே இருக்கு. 25ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அவரை எதிர்கொண்டு அழைக்க எல்லாருமே புறப்பட்டு போனார்கள். இப்படி இந்த மாதிரி எண்ணமே இல்லாம வாழ்றவங்க தான் கிறிஸ்தவ கூட்டம் எக்கச்சக்கமா. இப்படிப்பட்ட அவரோட வருகைக்கென்று எதிர்கொண்டு அழைக்கிற கூட்டம் 10 பேரை கர்த்தர் சொல்றாரு. அதுல எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்தார்கள். அப்படிதான் நான் யோசித்தேன், ஏன் நித்திரை மயக்கம் அடைந்தார்கள்? 5 பேரு ஆயத்தம் பண்ணி, நான் யோசித்தேன், ஆயத்தம் பண்ணி களைத்து நித்திரை அடைந்தார். ஹல்லேலூயா. 5 பேர் சோம்பேறித்தனத்தினால நித்திரை அடைந்தார். ஆமென். ஹல்லேலூயா. 2 நித்திரைக்கு வித்தியாசம் இருக்கு. 5 பேரு தங்க வாழ்நாளெல்லாம், 5 பேர் 5 பேர் ஒரு அடையாளத்துக்கு கர்த்தர் சொல்றாரு. இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் தங்களுடைய காலமெல்லாம் தங்களுடைய ஆவியை கர்த்தருடைய மணவாளனுக்கென்று ஆயத்தமாகும்படி தகுதியா இருக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் அயராமல் ஆவியிலே வேலை செய்தவர்கள். ஆமென். வேலை செஞ்சவங்களுக்கு களைப்பு வருமா வராதா? களைப்புனால தூக்கம் வருமா வராதா? சோம்பேறிகளுக்கு தூக்கம் வருமா வராதா? வேலை செய்யாமையே சாப்பிட்டு இருக்கவங்களுக்கு தூக்கம் வருமா வராதா? 2 பேருக்குமே வரும். எது நல்ல தூக்கம், எது கெட்ட தூக்கம்? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வழங்குதா? அப்போ எல்லாருமே நித்திரை அடைந்தார்கள். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாள். ஆயத்தப்படுத்தின நடுவுல ஓய்வு நாள். அடுத்த நாள் இயேசு எழுந்தார். அதே போலவே இவர்கள் எல்லாரும் ஆயத்தமானவர்கள். 5 பேர் ஆயத்தம், 5 பேர் ஆயத்தம் இல்லை. நடுவுல எல்லாருமே அவர் வர தாமதிக்கிறார் என்று சொன்ன உடனே ஒரு ஓய்வு மாதிரி இருந்தது. ஆனால் தோ மணவாளன் வந்து விட்டார் என்று எல்லாருமே எழும்புறாங்க. நானும் எழும்புறேன், நானும் கிறிஸ்துவன், நானும் கிறிஸ்துவன், நானும் கிறிஸ்துவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள அருமையான தேவனுடைய பிள்ளைகள் கவனிங்க. ஆயத்தம் 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 என்று சொன்னா, ஒரு ஊருக்கு போகணும்னா எவ்வளவு ஆயத்தம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, glory to God. எந்தெந்தக்க நான் யோசித்து பார்த்தேன். வெளிநாடுகளுக்கு போறவங்க, இல்லை வேற ஊர் தேசங்களுக்கு போறவங்க, நான் யோசித்து பார்த்தேன். அங்கேயே போய் போறவங்களுக்கு என்ன செய்யறாங்க? இங்க என்னெல்லாம் செட்டில் பண்ணணுமோ எல்லாத்தையும் செட்டில் பண்றாங்க. இங்க என்ன வேலைகளை முடிக்கணுமோ அந்த வேலைகளை முடிக்கிறாங்க. முடிச்சுக்கிட்டே என்ன செய்யறாங்க? அங்க போறதுக்கு என்னெல்லாம் ஆயத்தம் செய்யணுமோ அந்த ஆயத்தத்தெல்லாம் செய்யறாங்க. ஆனா படிப்படியா இங்க இருக்கிற வேலையெல்லாம் பொறுப்புகளெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு இருந்து என்ன ஆச்சு? இங்க இருந்து விலகி பிரிஞ்சு போயிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க போற தேசத்தை தான் நாடி போயிட்டே இருக்காங்க.
அவன் மனமெல்லாம் சிந்தையெல்லாம் அந்த போகிற தேசத்தின் மேலேயே இருக்குது. ஹல்லேலூயா. அதற்கான எல்லா ஆயத்தங்களையும் கவனமா மும்முரமா செய்து அதற்காக போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தை விட்டுடணும். ஹல்லேலூயா. நான் இந்த தேசத்திலேயே இருப்பேன், இதை பிடித்து கொண்டிருப்பார்களா? இங்கே இந்த உலகத்திலேயே இருக்கிற ஒரு கோடியில் இருக்கிற இன்னொரு தேசத்துக்கு போவதற்கு இவ்வளவு ஆயத்தமானார். திரும்பவும் சொல்றேன், வெளிநாடு போகிறதுல don't become crazy about going to other countries. ஹல்லேலூயா. எந்த தேசத்துக்கு போனாலும் எனக்கு அந்த விருப்பமே இல்லை. வெளிநாடு போகணும், அந்த நாடு போகணும், அந்த மாதிரி விருப்பமே கிடையாது. யாராவது நான் யோசித்தேன், எல்லாம் இன்டர்நெட் தான் வந்துருச்சு, எல்லா செய்தியை பாரு கேளு. Nothing wrong in going and admonishing people, but there is no need for us to be crazy to go to any countries. Hallelujah. கவனிங்க, ஏனென்றால் உலகத்தில் நம்முடைய தேசத்தை போல அது ஒரு தேசம், அவ்வளவுதான். Take it like that. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக பிரயோஜனப்படைவீர்கள் என்றால், பலன் உண்டாகும் என்றால், கர்த்தர் நடத்துவார் என்றால் அது வேற விஷயம். ஆமென். கூடாது என்று நான் சொல்லலை. நம்ம சபையிலேருந்து போயிட்டே இருக்கிறாங்க, நானும் ஏற்றுமதி மாதிரி செய்துகிட்டே இருப்போம். சபை விட்டு போகிறவங்களும் உண்டு, வெளிநாடு போகிறவங்களுக்கு எப்படியோ. சரி, கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவச்சனமை கவனிங்க. எதுக்கு சொல்ல வருகிறேன்? ஸோ நம்ம அதே அல்ல, ஆபிரகாமை போல தான் விட்டு வந்த தேசத்தை நினைத்திருந்தால் அது போவதற்கு அவன் சமயம் கிடைத்திருக்கும். அதே அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினான். Hallelujah. Nothing wrong in going to any other countries. இது நம்முடைய சதம் அல்ல, நம்முடைய மனதை வைக்க வேண்டிய ஸ்தலமும் அல்ல. நம்முடைய மனம் அதற்கு அப்பால தாண்டி உயர உன்னதமான ராஜ்யத்துக்கு போவதற்கு ஆயத்தமாக வேண்டும். அப்போ அந்த கண்ட்ரிக்கு போகணும், ஹெவன்லி கண்ட்ரிக்கு போவதற்கே ஆபிரகாம் மனதை வைத்தான். எவ்வளவாக தன்னை ஆயத்தப்படுத்தினான். ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவாக இந்த நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தை விட்டு விட்டு பிரிந்து பிரிந்து வெளியே வர வேண்டும். இங்க செய்ய வேண்டிய கடமைகளை முடித்துக் கொண்டே வெளியே வர வேண்டும். ஆமென். போகும்போதும் அப்படிதான் சொன்னேன், நீ பணம் சம்பாதிக்க அங்க போகல. You're not going to earn money. Always have it in mind. ஹல்லேலூயா. போகும்போது யாராவது எல்லாம் சொல்லுவாங்க, போய் நல்லா சம்பாதிச்சுடுவாமா, சபைக்கு அனுப்புமா, நாங்கள் சர்ச்சு கட்டணுமா. நீ சபைக்கும் அனுப்புமா, நாங்கள் சர்ச்சு கட்டணுமா, சம்பாதிக்கணுன்ற எண்ணமும் உனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. கேட்டு பாருங்க வேண்டாம். முதல் தடவை போகும்போது அதான் சொன்னேன், இப்போ போகும்போது சொன்னேன், சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தோட போகாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும்னா போ. எந்த நேரமும் திரும்பி இங்க வந்து சேர்றதுக்கு வழிபாடு. நித்திரை மயக்கம், எல்லாரும் நித்திரை மயக்கமா இருந்தார்களாம். ஆனால் ஆயத்தம் உள்ளவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தியதுனாலே தைரியமா இளைப்பாறினார். ஹல்லேலூயா. மணவாளன் வந்தா நான் எப்படியும் போவேன் அப்படின்னு சொல்லி ஆயத்தமா இருந்தாங்க, தைரியமா இருந்தாங்க. ஆயத்தம் இல்லாதவர்கள் பாருங்க, எழுந்த உடனே என்ன நடந்துதான் வாசிங்க. மணவாளன் வந்து விட்டார் என்கிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது 7வது வசனம், நடுராத்திரியில, அதான் நான் வாசித்தேன். 6வது வசனத்துல வாசிக்கும் போது ஒவ்வொரு வசனமும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. நடுராத்திரியிலே நான் யோசித்து பார்த்தேன், நடுராத்திரியிலன்னா எழுத்தின்படியாக நடுராத்திரியில அல்ல, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு, ஏதோ ஒரு காரியம் இருக்கு. ஒருவேளை ஹல்லேலூயா, glory to God, வேதனைகளுக்கு ஆரம்பம் சொன்னாரு. அந்த வேதனைகளின் ஆரம்பம் அந்த மகா உபத்திரவக்காலம் 3.5 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, அதற்கு முன்பாக தான் நடுராத்திரி. ஹல்லேலூயா. நடுராத்திரியிலே வருவாரோ, இந்த ராத்திரியின் நடுவிலே. ஹல்லேலூயா. நடுராத்திரியிலே மணவாளன் வந்து விட்டார் என்ற சத்தம், அவளுக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டு எல்லாருமே இப்ப எல்லாம் சத்தம் கொடுக்கப்படுதில்லை, சபைகளிலே எச்சரிப்பின் சத்தம், கர்த்தர் வருகிறார், ஆயத்தப்படுங்கள் ஆயத்தப்படுங்கள் ஆயத்தப்படுங்கள். எல்லாருக்கும் சபைக்கு விசுவாசிகளுக்கு சத்தம் கொடுக்கப்படுகிறது, அது சத்தம் உண்டாகிறது. அதை கேட்டு ஆயத்தப்படுத்திக் கொள்கிறவர்கள் புத்தி உள்ளவர்கள். ஹல்லேலூயா. ஆயத்தமாயிருந்து கிளம்புறவர்கள் புத்தி உள்ளவங்க. ஐயோ என்ன இல்லையே, எப்ப பார்த்து அது கூட கடன் வாங்குற புத்தி, அதுலயும் இரவு எங்களுக்கு கொஞ்சம் என்ன தாங்கல அப்படின்னு, கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்கள், எங்கள் தீவிட்டு அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இருக்காது. இதுல எல்லாம் இறக்கம் பாராட்ட முடியாது சிஸ்டர்,
இதில் தயை பாராட்ட முடியாது. நாங்க எங்க ஜீவன் தப்ப ஓடணும், ஆளை விடுங்க. ஹல்லேலூயா. மத்த எது கேட்டாலும் கொடுக்கலாம், இதை கொடுக்க முடியாதே. அவன் எவ்வளவு டேஞ்சர் பாத்தீங்களா? கொஞ்சம் கூட சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போட. ஹல்லேலூயா. அதே போல வஞ்சனையான சோம்பேறி கூட்டம், அசதி நிர்விசாரம், ஜெபம் பண்ணு வேதவாசி ஆயத்தப்படும் சொல்லாம சொன்னா கொழுத்து போய் தின்னு 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 உடம்ப சரீரத்தை மாம்சத்தை கொழுக்க வச்சு சகல விதமான பாவங்களுக்கு இடம் கொடுத்து மனுஷிக்கும் சகல விதமான காரியங்களுக்கு இடம் கொடுத்து தன்னை சீர்படுத்தாம சரிப்படுத்தாம டிசிப்ளின் பண்ணாம சீர்கேடா வாழ்ந்துட்டு கடைசியில வந்து ஆயத்தம் உள்ளவர்களை பார்த்து எனக்கு கொஞ்சம் என்ன கூட, நீயும் ஏன் போற அப்படின்னா என்ன அர்த்தம்? நீயும் போத நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா. பரிசேயர் வேதபாரகர்கள் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், நீங்களும் போக மாட்டீங்க பரலோகத்துக்கு, போறவங்களையும் போக விட மாட்டீங்க. ஹல்லேலூயா. இது இந்த கேட்டகரி. தானும் போகக்கூடாது, மற்றவங்களும் போயிடக்கூடாது. தேவ ஜனமே ஆகினால் என்ன செய்யுது? வஞ்சனையாக நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவர்களுக்கு விரோதமாகவே செயல்பட்டு 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 மட்டம் கிடைக்கிறதுக்கு போராடுகிற வஞ்சிக்கப்பட்ட இருதயமுடைய ஜனங்கள் ஏராளம் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில இருக்காங்க. Be very careful. அதான் சொல்லுவேன், ஆக்டிவா வைப்ரண்டா ஜீவனுள்ளவர்களாக கிறிஸ்துவுக்காக வருகைக்காக பாடுபடுவதற்கும் எல்லாத்துக்கும் சரியான ஒரு லெவல்ல இருந்தாங்கன்னா அவங்க தான் கிறிஸ்தவங்க. அவங்களை நம்பலாம் ஒரு அளவுக்கு. ஆனா நாசில சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்ப கூடாது. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? மற்றபடி எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல, எல்லாரும் ஊழியர்கள் அல்ல, எல்லாரும் விசுவாசி அல்ல. ஆவியில ஆயத்தம் இல்லாதவர்கள் உன்னை விடுதலைக்குள்ளே நடத்துவார்கள், பின்மாற்றத்துக்குள்ளே நடத்துவார்கள். ஹல்லேலூயா. ஆரோக்கியம் இல்லாத உபதேசங்களை கேட்டா நீ பின்வாங்கி போவார், விழுந்து போவார். கர்த்தருக்குள்ள முன்னேறி போக முடியும். Amen. Whom you have fellowship with, that's very very essential. ஹல்லேலூயா. இந்த ஒரு குறிப்பே வேகமா போகும், நேரம் ஆகுது. அப்ப கவனிங்க தயவு செய்து. உடனே அவர்கள் என்ன செய்யறாங்களா? எண்ணெயை வாங்க போகிறார்கள். அப்பொழுது அவள் வாங்க போன நேரத்துலதான் மணவாளன் வந்துட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசி நிமிஷத்துல பாத்துக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துக்கலாம், கர்த்தர் வர்றதுக்கு இன்னும் நாள் செல்லும், அப்போ பாத்துக்கலாம், அப்போவே வாங்கிக்கலாம். நம்ம அநேக வேலையில அப்படிதானே செய்வோம். வீட்டுல ஏதாவது ஒரு எசென்சியல் தேவைன்னா அப்புறம் பாத்துக்கலாம். கர்த்தருடைய வருகைக்காக மணவாளன் அவர்கள் எண்ணெய் வாங்க போன நேரத்துல மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் ஹோம்ஒர்க் பண்றவங்க, ஒவ்வொரு நாளும் தங்களோட ஆவியை பராமரிக்கிறவர்கள், ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக தன்னை சீர்படுத்தி தீபத்தை சீர்படுத்தி எண்ணெயை ஒழுங்கா ஊத்தி எரிய வைக்கிறவங்க. ஹல்லேலூயா. அந்த எண்ணெய் அந்த தீபத்தை அவிக்கத்தக்க காரியங்களுக்கு இடம் கொடாதபடிக்கு அவர்களை விட்டு விலகி ஜீவிக்கிறவர்கள், புத்தி உள்ளவர்கள், ஆயத்தம் உள்ளவர்கள், இவர்கள் உள்ளே பிரவேசித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. உலகம் வேடிக்கை காமிக்கும், மாயாஜாலம் காமிக்கும், ஆண் வாய் பார்த்துட்டு போயிடாத. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மணவாளன் வந்து விட்டார். மற்ற கன்னிகைகள் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்களாம். 12வது வசனத்துல அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை அறியேன், I know you not, I surely say unto you. மெய்யாகவே அந்த வார்த்தையை ஏன் யூஸ் பண்ணணும்? சோம்பேறிகளை அவர் அறியவில்லை, அசதியா இருக்கிறவர்களை அவர் அறியவில்லை, ஆயத்தம் இல்லாதவர்களை அவர் அறியவில்லை. ஹல்லேலூயா. தங்கள் ஆவியை பராமரிக்காதவர்களை அவர் அறியவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. தேவாலயத்துக்கு வரலாம், தசமமா கொடுக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், என்ன வேணா கிறிஸ்தவ பேர் வச்சுக்கலாம், பட்டை வச்சுக்கலாம், எது வேணா வச்சுக்கலாம். தன் ஜீவனை தன் ஆவியை உள்ளான மனுஷனை பராமரிக்காமல் ஹல்லேலூயா கேர்லெஸ்ஸா இருக்கிறவர்களை தேவன் அறியவில்லை. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வாசிங்க. 43ஆம் வசனம் 44ஆம் வசனம். இது வாசிங்க, அடுத்தது வாசிங்க. 47 வாசிங்க. லூக்கா 12:47. தன் எஜமானனுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா.
And the servant who knew his master's will who knew his master's will and did not prepare himself and did not prepare himself or do according to his will or do according to his will shall be beaten with many stripes. with many stripes. Hallelujah. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் இராமலும் அவருடைய சித்தம் செய்யாமலும் இருக்கிறவர்களுக்கு அநேக அடியும். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, எஜமான் வரும்போது எஜமானுடைய வரும்போது வாசிங்க 43. எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்படியே செய்கிறவனா, எஜமான் வரும்போது எப்படியும் ஆரம்பத்துல வேலை செய்தானோ, எஜமான் வருவாரு, லேட்டா வருவாரு. நீங்க மத்தேயு சுவிசேஷம் அதே 24 கடைசி பகுதியில் வாசித்தீங்கன்னா, எஜமான் வர நாள் செல்லும் என்று அவன் குடிக்கவும் வெறிக்கவும் தொடங்கி தன் வேலைக்காரர்களை அடித்தான். ஹல்லேலூயா. இதுல கூட இருக்கும், அப்படிப்பட்டவனுக்கு உண்மை இல்லாதவர்களோட பங்கை நியமிப்பான், அல்லது மாயக்காரர்களோட ஹிப்போக்ரேட்ஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் வர நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தன் சுய இஷ்டத்தின்படி சுய இச்சையின்படி ஜீவிக்கிறவர்கள் ஹிப்போக்ரேட்ஸ், மாயக்காரர் என்று. மாயக்காரரோட அவர்களுக்கு பங்குகளை நீங்கள் கொஞ்சம் மத்தேயு சுவிசேஷத்துக்கு வாங்க, 24ஆம் அதிகாரத்துல வாசிப்போம் என்றால் 50வது வசனத்துல அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவருடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆங்கிலத்தில் வாசிங்க 51. And will cut him in two. And it cut him in two. And appoint him. And appoint his portion. Appoint his portion. With the hypocrites. With the hypocrites. There will be weeping. There will be weeping. And gnashing of teeth. And gnashing of teeth. Hypocrites யாரு? தாங்க சுய இஷ்டத்தின்படி வாழ்கிறவர்கள். பேர வாயிலெல்லாம் இயேசு இயேசு இயேசு, உள்ளவெல்லாம் சுய இச்சையின்படி வாழக்கூடியவர்கள், தேவ சித்தம் செய்யாதவர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய விருப்பம், தேவனுடைய மனம் என்னது என்று நிதானித்து பார்க்கிறதற்கு ஏற்றபடி தங்களுடைய ஜீவித்தை வணைந்து கொள்ளாதவர்கள், உருவாக்காதவர்கள். ஹல்லேலூயா. They are called hypocrites, having the form of godliness, denying the power thereof. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. hypocrites. மாயக்காரரோட பங்கு நியமிப்பான். அந்த மாயக்காரருக்கு எங்க பங்கு? அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடம். ஹல்லேலூயா. அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துல மாயக்காரர்கள் இயேசுவின் பெயரை சொல்லி ஏமாற்றக்கூடாது. இயேசுவின் பெயரை சொன்னால், இயேசுவை வழிபடுகிறோம் என்று சொன்னால் அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே இந்த ஊழியக்காரனை பார்த்து சொல்கிறார், எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன். லூக்கா சுவிசேஷம் 12:43 வாசிக்கிறோம். எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காண. அப்படின்னா அவன் ஆரம்பத்தில் எப்படி செய்யறான்? எஜமான் வரும்போதும் அதே பயபக்தியோடு எஜமானுடைய சொல் கேட்டு, எஜமானுடைய மனமறிந்து, எஜமானுடைய இருதயத்துக்கு ஏற்றபடியே அப்படியே செய்கிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ளது எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அதே வசனத்துல தான் இருக்கு பாருங்க. இதுல இன்னொருக்கு உண்மை. அப்போ அந்த ஊழியக்காரனும் என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால், அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரன் எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோடு அவன் பங்கை நியமிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. மத்தேயுல மாயக்காரன் என்ன போட்டிருக்கு? Unbelievers. கவனிங்க, இன்னும் நல்லதா இருக்கு. Hallelujah. So called believer, where will you be sent to? With the unbelievers. Amen. இயேசு விசுவாசிக்காத அந்நிய ஜாதி அவர்களோட போ. அன்பிலீவர்ஸ்க்கு எந்த இடமோ அந்த இடம் தான் அவர்களுக்கு. ஏன்னா நீ உலகத்தில் இருந்த போது நீ பேருக்குத்தான் கிறிஸ்தவன், செய்கிறதெல்லாம் புறச்சாதிகளை போலதான் வாழ்ந்து கொண்டிருந்தார். உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால ஏன்
தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும், உனக்கு தேவ சித்தம் தெரியும், ஆனால் தெரிந்தும் உலகத்தனை போல வாழலாமா? எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமா இராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அல்லேலூயா. அறியாதவனா இருந்து அடிகளுக்கு ஏதுவான செய்தவன் சில அடிகள் அடிக்கப்படுவான். கவனிங்க, அப்ப தேவ சித்தம் செய்யாத கூட்டம் நல்லா தெரியும். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரியும். ஓ ஹல்லேலூயா, glory. அந்நாளிலே அநேகர் வந்து என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறார்கள். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் பரலோக ராஜ்யம் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருந்து என் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே என்ன செய்வார்களாம்? பரலோக ராஜ்யம் பிரவேசிப்பார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நேரம் இல்லை, ஆங்கிலத்தில் வேண்டாம் வாசிக்கணும். Not everyone who says to me, Not everyone who says to me, Lord, 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 shall enter the kingdom shall enter the kingdom of God, of God. but he who does the will of my Father. He who does the will of my Father in heaven. Hallelujah. அதுக்கு பிறகு நமக்கு தெரியும், அநேகர் அந்நாளிலே என்னிடத்தில் வந்து கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் 23ஆவது வசனம், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஹல்லேலூயா. நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. கவனிங்க, மாயையில மயக்கத்துல கிறிஸ்தவ ஜீவியத்தை கட்டாத. God will say, I don't know you. இதுலயும் பாருங்க, நான் உங்களை அறியவில்லை. ஆயத்தமாயிராதவர்களையும் அறியவில்லை, சித்தம் செய்யாதவர்களையும் நான் உங்களை அறியவில்லை சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவர்களின்படி செய்கிறவனோ எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டிட புத்தியுள்ள மனுஷன். ஆமென். ஹல்லேலூயா. எஜமான் அவரானால், வேலைக்காரர் நாமானால், அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அதுதான் அவர் சித்தம் செய்கிறது. ஆமென். நிறைய பேர் சித்தம் செய்யறதுன்னு என்னன்னு தெரியலையே. ஓ, பரிசுத்தமா இருக்கிறது தேவ சித்தம், அப்புறம் பல சில குறிப்புகள். இல்ல இல்ல இல்ல, அவர் சொல்ல வார்த்தைகளை கேட்டு அதன்படியே செய்கிறவன் புத்தியுள்ள மனுஷன். எஜமான் சொல்லுகிற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு இப்படியும் அப்படியும் எனக்கு பேச, என் இஷ்டத்துக்கு போக என்னால முடியாது. ஹல்லேலூயா. Be a man of principle, woman of principle. The principle is the word of God. ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை விட்டு இப்படியும் அப்படியும் போகாத. உன் மனது வேத வசனத்துக்கு ஒத்ததாகவே போக, அதை நடத்த அறிந்துரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகினால் என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன், அவர்களை தேவன் அறிவார். ஆமென். வசனத்துக்கு நடுவுல தான் நோக்கி பார்க்க. சரி, நேரம் இல்லை, அடுத்த குறிப்புக்கு நாம் போவோம். ஆகினால் தேவ சித்தம் செய்கிறவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அடுத்த கூட்டத்தை பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துல 3வது கூட்டத்தை பார்க்கிறோம். வாசிங்க. இயேசு மறுபடியும் அவர்களோடே உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாண விருந்துக்கு வரும்படிக்கு அவன் அழைப்பு கொடுத்தான். இன்விடேஷன் கொடுக்கப்படுகிறது. ஊழியக்காரரை அனுப்பி அழைப்பு கொடுத்தான். அவர்களோ வர மனமில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். பின்னும் அவர் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். போதும். ஹல்லேலூயா. மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னார். ஹல்லேலூயா.
ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து தான் இங்க சொல்றாரு, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. ஆமென். அழைக்கப்பட்டவர்களை கல்யாண விருந்துக்கு யாரு? ஊழியக்காரரை அனுப்பி எல்லாரையும் வாங்க வாங்க கல்யாண விருந்துக்கு வாங்க என்று அழைத்தார்களாம். அல்லேலூயா. உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, இல்ல ஏதோ ஒன்று வைக்கிறீங்க, வாங்கன்னு அழைப்பு கொடுக்குறீங்க, யாருமே வரல, சாப்பாடு செஞ்சுட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அழைப்பு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்துக்கு, கல்யாண விருந்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு வர மனம் இல்லையா? என்ன செய்தார்கள்? 4வது வசனம். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருதை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கு. அவர் எல்லாத்தையும் ஆயத்தமா வைத்திருக்கிறார். கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். திரும்பவும் அவர் மனதில்லாமல் இருந்த போதும் ஹல்லேலூயா வேற ஊழியக்காரரை அனுப்பிச்சு சொல்றான், வாங்க ஜந்துக்கள் அடிக்கப்பட்டது, இன்னும் டீடைல்டா உங்களுக்கு சொல்றேன், எல்லாம் ஆயத்தமா இருக்கு, கல்யாண விருந்துக்கு வாங்களே என்று அழைப்பு அனுப்பப்பட்டது. அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணினார். ஆயத்தமா யாருல? அழைக்கப்பட்டவர்கள் அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அசட்டை பண்ணி ஒருத்தர், ஐயோ நான் வயலுக்கு போகணும், நான் வியாபாரத்துக்கு போகணும், எனக்கு இந்த வேலை இருக்கு, நான் பிஸி ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ஆங்கிலத்தில் வாசிங்க 5th and 6th verse. But they made light of it. They made light of it. இதோ கர்த்தருடைய அழைப்பு, ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்து, இதை அசட்டை பண்ணலாமா? அல்லேலூயா. They made light of it and went their ways, one to his own farm, another to his business, and another to his business. And the rest seized his servant and treated them spitefully and killed them. Hallelujah. மற்றவர்கள் கர்த்தருடைய வருகைக்கும் ராஜ்யத்திற்கும் கல்யாண விருந்துக்கும் அழைப்பு கொடுத்தவர்களை கொன்று போட்டார்கள், அவமானப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன? இன்னொரு சுவிசேஷம் பார்க்கலாம் பார்த்தா நேரம் பயங்கரமா ஓடுது. 7வது வசனம். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர், கர்த்தருடைய வேலைக்காரோட வேலை சொல்லிக்கொண்டே போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. ஆனால் கேட்டு அதை கேட்ட பலனை கொடுக்காவிட்டால் அது ஆபத்தான காரியம். ஹல்லேலூயா. அப்பொழுது இந்த ராஜா என்ன செய்தானாம்? அவன் என்ன செய்தான்? இந்த கொலைபாதகரை அழித்து அவன் பட்டணத்தை எல்லாம் சுட்டெரித்து போட்டான். அப்படி என்றால் அக்கினி கடவுள். அவன் ஊழியக்காரரை நோக்கி கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராக போய்விட்டார்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கமா 8th verse. Then he said to his servant, the wedding is ready, the wedding is ready, but those who are invited were not worthy. அழைப்பு கொடுக்கப்பட்டவர்கள் அபாத்திரராக போய்விட்டார்கள். Amen. Walk worthy of his calling. Amen. உனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா எவ்வளவு மேன்மை. எங்கேயோ இருந்த நம்மள இயேசு ரத்தத்தால கழுவி தூக்கி எடுத்து மேன்மையில வைத்து அவருடைய ராஜ்யத்துக்கென்று தகுதிப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்கென்றே இவ்வளவு பிரயாசப்பட்டா. ஓ, கர்த்தருக்கே சாக்கு போக்கு சொல்றது. இன்னொரு இடத்துல வாசிக்குமா, ஏர்மாடு கொண்டேன், பெண்ணை கொண்டேன், தெளிவா இருக்கும். அது வாசிக்க கூட எனக்கு. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய்
போனார்கள். ஆகையால் நீங்கள் வழிசந்திகளே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றார். கவனிங்க. நான் அநேக வழியில் நாங்க கூட யோசிப்போம். புறச்சாதி ஜனங்கள், இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு கூட சுவிசேஷம் சொன்னா ஒரு நிமிஷத்துல வருவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள நல்ல சுபாவம், அவங்களுக்குள்ள கூட ஒரு தெய்வ பயம், எல்லாமே கிறிஸ்தவர்களுக்குள்ளே மனசாட்சி முழங்கி, இருதயம் முழங்கி, சாத்தானால கேப்டிவேட் ஆகி பதாமான நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டு கொண்டிருக்கார்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. புறச்சாதிகளுக்கு கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுத்து கடைசி நிமிஷத்துல அவர்களை ரட்சித்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ள சேர்த்தாலும் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் ராஜ்யத்தின் புத்திரர் அபாத்திரராய் போனார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்லிருக்கு, ராஜ்யத்தின் புத்திரர் ஹல்லேலூயா glory to God. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து எல்லா இடத்துல இருந்து ஜனங்களை கூட்டி சேர்ப்பார். ராஜ்யத்தின் புத்திரரோ அதுக்கு தகுதி இல்லாமல் போனார்கள். அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல முடிவடைகிறார்கள். Hallelujah. You are meant for God's kingdom, but you become, hallelujah, if you are not walking worthy of it, who can help you? Hallelujah. Hallelujah. நீ ராஜ்யத்தின் புத்திரர், ராஜ்யத்துக்கு என்று அழைப்பு கொடுக்கப்பட்டது. நீ அதுக்கு ஏற்றபடி தகுதியா நடக்காம பெருமை கொண்டு அசட்டையா இருந்து சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி கொண்டிருந்தால் உனக்கு உதவி செய்ய என்ன வேற விதமா யோசிச்சுக்கிட்டு இப்படியும் அப்படி இருந்தா நரகத்துல போய் முடிவடைவார். பாயிண்ட் பிளாங்க் சொல்ல வேண்டியது என் கடமை. இப்பவே டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. அதனால அறிந்து செய்கிறவர்களுக்கு அநேக அடி, அறியாமலுக்கு சில அடிங்க வந்து நல்லா சத்தியத்தை கேட்டுட்டு இருந்து ஆயத்தமா இல்லாம அபாத்திரமா போனா அங்கே சிவியர் பனிஷ்மெண்ட், மோஸ்ட் சிவியர். கிறிஸ்துவுக்குள் அருமையான யாரில்ல எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் கூட வீட்டுல வாசிங்க. We have to walk worthy of his call. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க சீக்கிரமா 9வது வசனம். வழி சந்தைகளை எல்லாரையும் அழைத்துக் கொண்டு வாருங்கள். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிநிலை போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்களாம். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்து கல்யாண வஸ்திரம், அங்க கூட பாருங்க ரோட்ல இருந்து நல்லார் பொல்லார் தான், ஆனாலும் அங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்தம். ஹல்லேலூயா. கல்யாண வஸ்திரத்தை தரிச்சிட்டு உள்ளவா. ஹல்லேலூயா. அப்படியும் ஒருத்தன் கர்வமா திமிரா உள்ளவன் கல்யாண வஸ்திரம் தரிக்காம ஒருவன் தான் இருக்கான். அப்படியும் ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கண்டு சிநேகிதனே, ராஜா என்ன கேட்டாரோ சிநேகிதனே தான் கூப்பிட்டாரு. நீ கல்யாண வஸ்திரம் இங்க இல்லாதவன் இங்க எப்படி வந்தாய் என்று கேட்டார். கல்யாண வஸ்திரம்னா என்ன? ரட்சிப்பின் வஸ்திரம், இயேசுவாகிய வஸ்திரம். ஹல்லேலூயா. அதுக்கு அவன் என்ன செய்தான்? இல்ல ஆண்டவரே, யாரும் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லியிருக்கலாம், இல்ல ஆண்டவனே எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் ராஜா எப்படி கேட்டாரு? சிநேகிதனேன்னு தான் கேட்டாரு. இவன் திமுற, நான் நீ என்ன கேட்கறது, நான் என்ன பதில் சொல்றது? எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க, நான் வந்தேன். பெருமையோடு இருந்தான். அடுத்த நிமிஷம் சிநேகிதனேன்னு சொன்ன ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். ஆமென். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிக்கமா 12th verse. சரி, கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். அப்போ 4வதாக என்ன செய்யணும்? சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு அழைப்புக்கு அபாத்திரவான்களாய் நாம் போகக்கூடாது. ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட அழைப்பிலே பாத்திரவான்களாய் நிலைத்திருந்து சாக்கு போக்குகள் சொல்லாமல் ஹல்லேலூயா glory to God அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கல்யாண வஸ்திரம் தரிக்கிறவர்களாய் ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாணத்துக்கு போக வேண்டும் என்கிற ஆவலுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord, glory to God. எத்தனை கூட்டம் பார்த்திருக்கோம் இப்போ சொல்லுங்க. ஆயத்தமாயிருங்கள். யாரெல்லாம்? புத்தியுள்ள கன்னிகைகள் தங்கள் உள்ளான ஜீவியத்தை எப்பொழுது ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள். 2வது தேவ சித்தம், தேவ சித்தம் செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்கிறவர்கள் ஆயத்தமாக இருப்பார்கள். 3வது
அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து சாக்கு போக்குகளை சொல்லாமல் பாத்திரவான்களை நடந்து கல்யாண வஸ்திரம் தரிக்கிறவர்கள். அல்லேலூயா. விருந்தாளிகளுடைய கூட்டம், அது இன்னொரு பிரிவா கூட பார்க்கலாம். கன்னியர்கள் கூட்டம், வேலைக்காரர்களுடைய கூட்டம், விருந்தாளிகளுடைய கூட்டம், கடைசியாக ஒரு கூட்டம் யார் தெரியுமா? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்தல் 19:7. நான் யோசித்தேன், என்ன அழகா ஆவியாளர் இந்த காரியங்களை நமக்கு விளங்கப்படுகிறார். இந்த மாதிரி செய்திகள் நானே கேட்டதில்லை. வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். நாங்க இதுல வாசிங்கமா. And rejoice and give him glory, for the marriage of the lamb has come. For the marriage of the lamb has come, and his wife has made herself ready. Has made herself ready. His wife has made herself ready. Hallelujah. அடுத்த கடைசியான கூட்டம் என்ன? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆயத்தம் ஆயத்தம் எங்க ஆயத்தம்? மனைவி யாருக்கு முன்னாடி அது யாரு? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம். ஒரு ஸ்திரீ மனைவி யாருக்கு முன்னாடி அவர் யாரு? பிரைட். Hallelujah. Before wife, her standard is bride. Hallelujah. Who's that bride? மணவாட்டி. bride என்றால் என்ன? மணவாட்டி. தமிழ்ல கல்யாண பொண்ணு. Amen. எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம். எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் வாசிங்க 27வது வசனம். கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிக்கணும். That he might present her to himself. He might present her. Church. Hallelujah. To himself. A glorious church. 25வது வசனம் வாசிங்கன்னா அதுல தெரியும். சபையில் அன்பு கூர்ந்த glorious church வாசிக்கணும். Not having spot or wrinkle or any such thing, but that she should be holy and without blemish. Hallelujah. She should be holy. எதற்காக சபையை வைத்திருக்கிறார்? பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு சபையை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக. Hallelujah. மணவாளன் எப்படிப்பட்டவர்களுக்காக வருகிறார்? நீங்க எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா ஜீவிக்கலாம். இயேசு உங்களை நேசிக்கிறார். It's a lie. Hallelujah. மணவாளன் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. வாசிங்க. Praise the Lord. Glory to God. கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாத பிழையற்றதுமான மனைவி ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அப்படின்றால் சபைகள். ஹல்லேலூயா. தீவிரமாக ஆயத்தமாகி மணவாட்டின் சபையாக மாறி, மணவாட்டின் சபை என்று சொல்லும்போது ஹல்லேலூயா glory to God, நகையை கட்டி வெள்ளப்புடவை கட்டுறது அல்ல. மணவாளன் எப்படிப்பட்டவரோ அந்த மணவாளனுக்கு ஏற்ற ஒரு நல்ல மனைவியாக. Amen. அவருடைய திவ்ய சுபாவங்கள், அவருடைய தன்மை, அவருடைய ஹல்லேலூயா glory to God. இன்றைக்கு உள்ள மேரேஜஸ் எல்லாம் பார்த்தா மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அந்த நாள்ல சொல்லுவாங்க. இப்ப இருக்க மேரேஜஸ் பார்த்தா they are made in hell மாதிரி. ஹல்லேலூயா. ஹெல் தான் இருக்கு. ஒவ்வொரு குடும்பமும் ஹெல்லா இருக்கு, நரகமா இருக்கு.
நரகத்தின் ஆவி, நரகத்தின் வாசனை வீசுகிறது. கசப்பு, விரோதம், வைராக்கியம், பகைமை, பிரிவினை, ஒருமனம் இல்லாம பேய் தலைவிரிச்சி ஆடுது ஒவ்வொரு குடும்பத்திலும். காரணம், ஹல்லேலூயா, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார், கிறிஸ்து புருஷனுக்கு தலையா இருக்கிறார், மனைவிக்கு புருஷ தலையா இருக்கிறார். இந்த ஒழுங்குல வந்ததுன்னா சபை குடும்ப பரலோகமாயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எதை கர்த்தர் அழைக்க வந்தார்? சபையை அழைக்கத்தான் வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் சபைக்குள்ளே, சபைக்காகத்தான், அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தமக்கு முன்பாக, அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக. ஹல்லேலூயா. அப்ப எல்லாம் நினைப்பாங்க, சபை எதற்கு? Don't go to church. Why do we need church? If that is your vision, no one can help you. ஹல்லேலூயா. சபையுடைய மேன்மை தெரியாமல், சபையுடைய அருமை தெரியாமல், சபையுடைய மகிமை தெரியாமல் நீ சபைக்கு வருவாய்னா you are wasting your time. சபை கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். சபை கிறிஸ்துவனுடைய தலையாகிய கிறிஸ்துவனுடைய சரீரமாய் இருக்கு. நாம் அவயவங்களாய் இருக்கு. ஆமென். சரீரத்தின் அவயங்கள் ஒன்றாய் ஒரு மனமாய் செயல்படுவது போல ஒரு மனமாய் ஒன்றாய் செயல்பட்டு சபையோடு இசைந்திருந்தால் நீ சபையின் அங்கத்தினர் என்று அழைக்கப்படுவாய். It's not by giving subscription, it's not by giving tithes you become a member of the church. Hallelujah. அநேக சபைகள்ல சந்தாக்காரர் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுங்க, அப்பதான் கல்யாணம் கொடுப்பாங்க, அடக்க ஆராதனை செய்வாங்க. பரலோகம் கொண்டு போவாங்களா? அடக்க ஆராதனை செஞ்சுட்டு ஆமென், மண்ணுக்கு மண்ணா போ, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. மண்ணுக்கு மண், மண்ணை தூக்கி கொஞ்சம் போட்டு ஆளாளுக்கு மண்ணை போட்டு தூக்கி போட்டு, நத்திங் பட் டஸ்ட். ஹல்லேலூயா. அது அல்ல, சபைக்கு வருகிறோம் என்று சொன்னால் இணைக்கப்பட்டவர்களாய், இசைக்கப்பட்டவர்களாய், இணைந்து இருக்கிறவர்களாக இருந்தால்தான் நீ சபைக்கு வருகிற அர்த்தம். You have to be knit together with Christ and with the body of Christ. Hallelujah. நீ சும்மா வந்து உட்கார்ந்து physical attendance, it's not going to help you at all. Hallelujah. உன் மைண்ட், உன் சிந்தை, உன் ஆவியெல்லாம் நல்லா கவனிங்க. எந்த விசுவாசி சபையோட ஆவி ஆத்மா சரீரத்துல ஒரு மனமா நான் இருந்தேன், விசுவாச காலத்துல இருந்தேன். எவ்வளவு சபையில என்ன எதிர்ப்புகள், என்ன உத்தமமாய் நிலைத்திருந்தோம். கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடிக்கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்வார். அவளை ஆயத்தம் பண்ணுவார். மனைவி ஸ்தானத்திலே கொண்டு போய் அந்த சபையை நிறுத்துவார். சபையோடு கூட உங்களையும் நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால் தான் மிகுந்த கவனமா இருந்து ஆட்டுக்குட்டியானோட கல்யாணம் வந்தது. அவளுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். என்ன செய்தார்களாம்? வாசித்து பாருங்க. அந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியிலே. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. And to her it was granted to be arrayed with fine linen, clean and bright. For the fine linen is the righteous acts of the saints. Hallelujah. பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. சுத்தமும் பிரகாசமும், இதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. ஒரு லேடிஸ் மீட்டிங்ல இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படிக்கு அவளுக்கு அளிக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உன்னை ஆயத்தப்படுத்தும் வகையில் நீ அறிந்திருக்கிறாயா? ஆமென். புத்தி உள்ள ஸ்திரீகளாக, விளக்கில் எண்ணெய் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக என்ன பார்த்தோம்? தேவ சித்தம் செய்பவர்களாக இருந்து ஆயத்தமாக வேண்டும். மூன்றாவதாக நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருந்து ஆயத்தமாக வேண்டும். அடுத்தது மனைவி தன்னை மனைவியாக சபையோடு இணைந்து, சபையோட ஐக்கியமா இருந்து, ஒருமனமா இருந்து, வேற ஒண்ணு வேணா ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்துல மனைவியின் ஸ்தானத்துல போய் நான் இருக்கிறேன். ஆமென். அநேக கூட்டங்கள் உண்டு. உன்னத பாட்டுல வாசிக்கிறோம். ராஜகுமாரத்திகள், மறுமனையாட்டிகள், கண்ணியர்களுக்கு தொகை இல்லை. ஹல்லேலூயா. உத்தமியோ என் புறாவோ ஒருத்தி. ஹல்லேலூயா.
அநேக கூட்டங்கள் இருக்குது. அந்தந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற இதுல கூட நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கன்னியர்களை பார்த்தோம். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? வேலைக்காரர்களை பார்த்தோம். ஆமென். மூன்றாவது என்ன பார்த்தோம்? விருந்தாளி கூட்டத்தை பார்த்தோம். நாலாவது மனைவி என்ற ஸ்தானத்தில் உள்ளவர்களை பார்த்தோம். ஆமென். அந்தந்த ஸ்தானத்துக்கு தக்கபடி நாம் ஆயத்தமாக வேண்டியது அவசியமா இருக்குது. அல்லேலூயா. ஸ்டாண்டர்ட் டிஃபர்ஸ். அநேக சபைகள் இருக்கலாம், ஆனால் தன்மைகள் வித்தியாசம். அல்லேலூயா. அநேக சபைகள் இருக்கலாம், அழைப்பு ஒவ்வொருவரோட அழைப்பு வித்தியாசம். அல்லேலூயா. நாம் எந்த அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கோம், எந்த நிலைமையில் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதுக்கு வேண்டியது நீ செய். ஆமென். அல்லேலூயா. மனவாள கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மனவாட்டி சந்திக்க ஆயத்தம்தானா? சாரோனின் ரோஜாவாம் கர்த்தர் இயேசு, பள்ளத்தாக்கின் வேலியாம் பரமன் இயேசு. சாரோனின் ரோஜாவாம் கர்த்தர் இயேசு, பள்ளத்தாக்கின் வேலியாம் பரமன் இயேசு. பாவம் தீர்க்கும் ஜீவன